அம்மையப்பர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசங்கர். இன்னைக்கு நவராத்திரி 7வது நாள். அன்னை துர்கா தேவி காலராத்திரி அப்படிங்கிற விசேஷ திருநாமத்தோட விசேஷ திருக்கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. காலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முடிவு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. ராத்திரி அப்படிங்கிற வார்த்தையை இருளை குறிக்குது. அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கிற காமம், குரோதம், அஜ்ஞானம், பாவம் இது போன்ற இருளான விஷயங்களை ஒரு முடிவு கட்டுறவங்க அன்னை காலராத்திரி. அன்னை காலராத்திரி ஆனப்பட்டவங்க மற்ற தெய்வத்தை போல இல்லாமல் கருநீல நிறத்தோட நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதுவும் கழுதை வாகனத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அன்னை ஆனப்பட்டவங்க ஒரு உக்கிரமான தேவதையாக இருந்தாலும் தாய் உள்ளம் கொண்டு தன்னுடைய பக்தர்களுக்கு ஆசி வழங்குவாங்க. யார் அன்னை காலராத்திரியை வழிபாடு பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயிக்கிற சக்தி கிடைக்கும். அவங்களுக்கு தைரியம் அதிகமாகும். அவங்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும். இப்போ நம்ம அன்னை காலராத்திரி தேவியினுடைய தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்னை காலராத்திரி தேவியினுடைய தியான ஸ்லோகம். ஏகவேணி ஜபாகர்ண பூர்ண நக்மகரஸ்தித லம்போஷ்டிகர்ணிகா கர்ணி தைல்யா அப்யக்த சரீரிணி வாமபாதோல சல்லோக லதா கண்டகபூஷண வர்தன்மூர்த்தி துவஜா கிருஷ்ண காலராத்திரிர் பயங்கரி. இந்த தியான ஸ்லோகத்துக்கான விளக்கம். கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தைக்கு கருப்பு அப்படின்ட்டு சமஸ்கிருதத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. இது அன்னையினுடைய திருமேனியை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகவேணி அன்னை ஆனப்பட்டவங்க ஒற்றை ஜடையில் செம்பருத்தி பூவால் அலங்கரிக்கப்பட்டு இருக்காங்க. வாம பாத அப்படின்னா இடது கால். அன்னையினுடைய இடது காலில் முட்களால், அதுவும் உலோக முட்களால் செய்யப்பட்ட ஆபரணங்களை தன்னுடைய காலில் அணிந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா கெட்டவங்களை தண்டிக்கிறதுக்கு. தைல அபியக்த சுரூபினி அன்னையானப்பட்டவங்க தன்னுடைய உடம்பு முழுக்க தைலங்களால் பூசி இருக்காங்க. கண்டம் அப்படின்னா கழுத்து. அன்னையினுடைய கழுத்தில் ஜபமாலை, அதாவது ருத்ராட்ச மாலையாலையும் தங்க வைர வைடூரிய ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கு. இத்தகைய தன்மையுடைய காலராத்திரி அன்னைய வணங்குறேன். அவங்க என்னுடைய இருளை போக்கி எனக்கு ஞானம் அளிக்கட்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.